ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சின்னம்மாள் ஐஏஎஸ் அகாடமியில் பொது தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஃபுல் டீட்டெயில் வீடியோ நேற்றே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோ என்ன நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணணும், இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியும். இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டெஸ்ட் 1க்கான வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோலேயே வேர் டு ஸ்டடி கொடுத்துருந்தோம். அதில் ஒரு சில லெசன் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அந்த லெசன்ஸ்லாம் நீங்கள் எப்படி படிக்கணும், ஃபஸ்ட்டு எதெல்லாம் படிக்கணும் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணாதீங்க. இதில் ஒரு படம் உரைநடையும் கொடுத்துருப்பாங்க, அது எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், இல்லைனா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். நான் எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணி படிங்க. அப்போ தான் உங்களுக்கு டெஸ்ட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் சீக்கிரமாகவும் படித்து முடிக்க முடியும். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் என்ன டாபிக் கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டும். இந்த யூனிட்லேருந்து தமிழ் சான்றோர்கள் பற்றிய செய்திகள், இந்த டாப்பிக்கில் ஒரு 4 டாபிக் மட்டும் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாவேந்தர், அடுத்தது டி.கே. சிதம்பரநாதர், அடுத்து பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன். இந்த 4 டாபிக் தான் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். இந்த 4 டாப்பிக்லேருந்து 50 கொஷின் கேட்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். டெஸ்ட்டு என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. ஸ்கெடியூல் போன வீடியோவில் நான் கொடுத்துட்டேன். யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 4 டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம ஸ்கெடியூல் கொடுத்துருக்கோம். இந்த 4 டெஸ்ட்டு முடித்த பிறகு அடுத்த ஸ்கெடியூல் நம்ம கொடுப்போம். இப்போது 16ஆம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கான வேர் டு ஸ்டடி இப்போ பார்க்கலாம். ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ஒரு சில லெசன் மட்டும் மிஸ் ஆகிருக்குன்னு சொன்னேன், அதை மட்டும் இப்போ சொல்கிறேன். போன வீடியோவில் பாவேந்தர் டாப்பிக்லேருந்து எது வரைக்கும் கொடுத்துருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு புக்கில் 10th வரைக்கும் தான் போன வீடியோவில் கொடுத்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கு 11th 12thலையும் பாரதிதாசன் பற்றின லெசன் இருக்குது. அதுவே ஓல்டு சிறப்பு தமிழ்லையும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2003 எடிஷன்லையும் இருக்குது. நமக்கு 2003 எடிஷன்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. நாம் பாரதிதாசன் படிக்கும்போது நியூ புக்லேருந்து ஓல்டு புக்கு வரைக்கும் நல்லா படிச்சுட்டு அடுத்தது 2003 எடிஷனும் படிக்கணும். எல்லாத்துலேயுமே மோரோவர் ஒரே பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. எங்கேயாச்சும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா அதை மட்டும் நோட் பண்ணி படித்தா போதும். எல்லாமே டிஃப்ரெண்டான பாயிண்ட்ஸாக இருக்காது. நீங்கள் இவ்வளோ லெசன் இருக்குன்னு பயப்பட வேணாம். எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும் அதை நோட் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா 11th ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி பாடல்கள்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதில் என்னாலோ இப்படி ஒரு லெசன் இருக்கும். இது பாரதிதாசன் லெசன் தான், இதை படிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 12th புக்கில் பார்த்தீங்கன்னா பாண்டியன் பரிசு புத்தகச்சாலை 2 லெசன் கொடுத்துருப்பாங்க, இது படிக்கணும். அடுத்தது 11th சிறப்பு தமிழில் பார்த்தீங்கன்னா இதழ்பன்னு ஒரு லெசன் இருக்கும், இது படிக்கணும். அடுத்தது 12th சிறப்பு தமிழில் உரைநடையில் ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க. இது வேற ஒரு ஆத்தர் தான் எழுதியிருப்பாங்க, ஆனால் பாரதிதாசன் பற்றின உரைநடை தான் அது. அதில் பாரதிதாசன் பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் புதுசாக கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. எல்லாமே அதில் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாரதிதாசன் பற்றி தான் அந்த உரைநடை பாடம் இருக்கும். அதில் எதெல்லாம் முக்கியமானதோ நீங்கள் இதுக்கு முன்னாடி லெசனில் படிக்காது எது இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், 2003 எடிஷன்லேயும் பாரதிதாசன் பற்றின பாடங்கள் இருக்குது. 6th புக்கில் பார்த்தீங்கன்னா இருண்ட வீடு, அடுத்தது 8th புக்கில் பெண் கல்வின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 9th புக்கில் உலகம் உன்னுடையது, 10th புக்கில் உலக ஒற்றுமை. இந்த 4 லெசனுமே 2003 எடிஷனில் 6th to 10th வரைக்கும் இந்த 4 லெசன் தான் இருக்குது பாரதிதாசன் பற்றி. இந்த 4 லெசனையும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், டி.கே. சிதம்பரநாதர். இது நம்ம ஏற்கனவே கொடுத்தது தான். நியூ புக்கில் 7th புக்லேயும் 11th புக்லேயும் இருக்குது. இந்த 2 லெசன் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், குன்றக்குடி அடிகளார். இதுவும் நியூ புக்கில் தான் இருக்குது. 7th ஒப்புருவ நெறின்னு ஒரு பாடம் இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கண்ணதாசன்லையும் நம்ம இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்த வீடியோவில் ஓல்டு புக்கில் 9th வரைக்கும் தான் நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் 11thலையும் நமக்கு லெசன் கொடுத்துருக்காங்க. விடுதலை விளைத்த உரிமை, இது ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. இது ஓல்டு புக்கு 11th. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கு 11th சிறப்பு தமிழில் இயேசு காவியம்னு ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. இயேசு காவியம் எழுதுனது கண்ணதாசன் தான். அடுத்து 2003 எடிஷனில் பாருங்கள், ஒரு 3 பாடம் படிக்கிற மாதிரி இருக்கும். 7th புக்கில் இயேசு காவியம், அடுத்தது 8th புக்கில் கையிறு நிலைன்னு ஒரு பாடம் இருக்கும். அடுத்தது 10th புக்கில் பார்த்தீங்கன்னா இயேசுநாதர்னு ஒரு பாடம் இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேர் டு ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்கோன்னா 6th to 12th நியூ புக்கில் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். அடுத்தது
6 to 12th ஓல்டு புக்லேயும் என்னென்னலாம் லெசன் இருக்கோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2003 எடிஷனில் இருக்கிறதையும் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்கூல் புக்கில் இது மட்டும்தான், இந்த 4 டாப்பிக்கில் இந்த லெசன்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதை நீங்கள் ஃபுல்லாக படித்தாலே ஸ்கூல் புக்காக கவர் பண்ணிடலாம். அடுத்தது நாம் கவர்மெண்ட் மெட்டீரியல்லாம் டெஸ்ட் வைக்கும்போது கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்கிறத படிச்சுக்கலாம். அதில் ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை மட்டும் நோட் பண்ணி படித்தா போதும். இவ்வளோ லெசன் நீங்கள் படித்தாலே மோரோவர் எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் ஆயிரும். நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கும்போது எந்த பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை மட்டும் எடுத்து படித்தா போதும். இவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதை மட்டும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த டெஸ்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் புதுசாக படிக்க வந்திருப்பீங்க, அப்புறம் இவ்வளோ லெசன்ஸ் இருக்கிறதுனால கஷ்டமாக நினைப்பீங்க, ரொம்ப டைமும் எடுத்துக்குவீங்க. இப்போ நான் எப்படி சொல்கிறேனோ அந்த மாதிரி படிங்க. கொஷின்ஸும் உங்களுக்கு அதுலேருந்து தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ 4 டாபிக் நான் கொடுத்துருக்கேன். இந்த 4 டாப்பிக்கில் இருந்துமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நூல் குறிப்பும் ஆசிரியர் குறிப்பும் மட்டும் படிச்சு பிடிங்க. எக்ஸாம்பிளுக்கு பாரதிதாசன் பற்றி நாம் இவ்வளோ லெசன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த எல்லா லெசன்ஸுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நூல் குறிப்பும் ஆசிரியர் குறிப்பும் படித்து முடிங்க. அடுத்தது டி.கே. சிதம்பரநாதரில் 2 லெசன் கொடுத்துருக்கோம். இதில் ஆசிரியர் குறிப்பு இருக்கும், அதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது குன்றக்குடி அடிகளார் பற்றியும் ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருப்பாங்க, அதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது கண்ணதாசன் லெசன் படிக்கும் போதும் இந்த எல்லா லெசன்லையுமே நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு மட்டும் படித்து முடிங்க. எல்லா லெசன்லையுமே அந்த நூல் குறிப்பும் ஆசிரியர் குறிப்பு மட்டும் ஃபஸ்ட்டு படிங்க. அதுலேருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த கொஷின் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பாடல் வரிகள் படிங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே எல்லா லெசன்லையும் பாடல் வரிகள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு டைம் பத்தாது, டைம் ரொம்ப இழுக்கும், நீங்கள் கஷ்டமாகவும் நினைப்பீங்க. அதனால் ஃபஸ்ட்டு நூல் குறிப்பும் ஆசிரியர் குறிப்பும் படிங்க. எல்லா லெசன்லையுமே மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான் இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே எக்ஸ்ட்ரா படிச்சுட்டே வந்து நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெஸ்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அந்த டைப்பில் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்போ தான் சீக்கிரம் முடிக்க முடியும். கொஷின் ஏரியாவை தான் நம்ம படிக்கணும், தேவையில்லாதெல்லாம் போய் படிக்கக்கூடாது. நிறைய பேர் பாட்டு வரிகளில் உட்காந்துட்டு நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. பாட்டு வரிகளில் ஒரு 1 or 2 கொஷின் கேட்கலாம், அவ்வளோதான் கேட்பாங்க. மீதி இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே அந்த நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பில் தான் வரும். அதனால் ஃபஸ்ட்டு அது படிங்க, அதுக்கப்புறம் பாடல் வரிகளுக்கு போங்க. அறிஞ்சொர் பொருள் வந்து நாம் அறிஞ்சொர் பொருள் டாபிக் இருக்குது, அது வரும்போது நல்லா படிச்சுக்கலாம். இப்போது பாடல் வரிகள் படிக்கும்போது அறிஞ்சொர் பொருள் வந்து ஒன்ஸ் ஒரு டைம் படிச்சுக்கோங்க, அதுக்குன்னு ரொம்ப டைம் எடுக்க தேவையில்ல. நெக்ஸ்ட்டு நான் தமிழ் சிலபஸ் ஒன்று காமிக்கிறேன், அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு டைமும் டெஸ்ட்டு முடிக்கும் போது என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே டிக் பண்ணிகிட்டே வாங்க. இது ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் வந்து கொடுத்துருக்கோம், இதனால் இப்போ காமிக்கிறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், ஏற்கனவே நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக எந்தெந்த யூனிட்டில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குன்னு அழகாக ஒவ்வொன்றா பிரித்து கொடுத்துருப்பேன். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம டெஸ்ட் வைக்கிறது எந்த டாபிக்னு காமிக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு நம்ம என்ன டாபிக் கொடுத்துருக்கோன்னா, பாவேந்தர், டி.கே. சிதம்பரநாதர், தவத்திரு, குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், இந்த 4 டாப்பிக்கும் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் முடிஞ்ச பிறகு நீங்கள் இந்த 4 டாப்பிக்கும் நல்லா படிச்சிருப்பீங்க. அப்போது இந்த எல்லா டாப்பிக்கும் ஒரு டிக் போட்டுருங்க. மீதி இது எல்லாம் படிக்கணும்னு தெரியும், இது மட்டும் படிச்சிருக்கும்னு தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டு முடியும் போதும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை டிக் பண்ணிட்டே வாங்க. பெண்டிங் இருந்துச்சுன்னா பெண்டிங்னு எழுதி வைங்க. அப்புறம் ஏதாச்சும் உங்களுக்கு மறக்கிற மாதிரி ஏதாச்சும் இயரு ஏதாச்சும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து இங்கேயே எழுதி வைங்க. இப்போ பாரதிதாசனோட பிறந்த நாளும் இறந்த நாளும் உங்களுக்கு தெரியலனா அங்கே எழுதி வைங்க, ஏன்னா நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் மறக்கக்கூடியது, அதை அப்படியே அங்கே எழுதி வைங்க. இந்த மாதிரி சிலபஸ் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு வந்து சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சும்மா டவுன்லோட் பண்ணி ஃபோனில் மட்டும் வச்சுக்காதீங்க, பிரிண்ட்டு போடுங்க, பிரிண்ட்டு போட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் என்னெல்லாம் சொன்னனோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து தமிழுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஜிஎஸ்க்கும் இதே மாதிரி தான் பண்ணணும், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு இதே மாதிரி தான் பண்ணணும். சிலபஸில் எல்லா டாபிக்ஸுமே நம்ம கவர் பண்ணணும். டைம் நமக்கு வந்து நிறையா இருக்குது, எந்த டாப்பிக்குமே மிஸ் பண்ணக்கூடாது, எல்லா டாபிக்ஸுமே படிக்கணும். அதனால் சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. எதெல்லாம் நீங்கள் படித்து முடிக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே டிக் பண்ணிட்டே வாங்க. அப்போ தான் நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு தெரியும், எதெல்லாம் படிச்சிருக்கோம், இன்னும் எவ்வளோ படிக்கிறது இருக்குன்னு அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் எதுவுமே மார்க் பண்ணாமல் சும்மா படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன படிச்சிங்கன்னு உங்களுக்கே தெரியாமல் போயிடும். ஓகே, அவ்வளோதான். இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் யூஸ் பண்ணிக்குவாங்க.
அப்புறம் நம்முடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இனிமேல் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணாலும் அந்த வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லில் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. நிறைய பேர் போன டெஸ்ட்லேயே எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரல, வீடியோ வரலன்னு சொல்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை போட்டு வைங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.